உச்சிதமான கோதுமை, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை நான் போஷிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அடுத்து அதே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்படி செவி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஓ எதிராளியை நான் தாழ்த்துவேன். ஒருவேளை இன்றைக்கி முன்னேற முடியாமல், வாழ்க்கையில் மேன்மை காண முடியாமல், ஸ்தோத்திரம், உழைத்தும் பிரயோஜனம் இல்லாமல், எது செய்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? பிரயாசப்பட்டும் பலனில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அது மனுஷனுடைய வார்த்தையை எப்படி யாருமே எடுத்து பேசிக்கிட முடியாது. இது தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை பேசலாம், ஆனால் எந்த பலனும் காண முடியாது. இது தேவனுடைய வார்த்தை. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.